சைரன் கார் கூட வேண்டாம் சொல்லி நினைச்சோம். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி எளிமையில தன்னோட போட்டி போட்டவள அமைச்சர்களை சேர்த்துக்கிட்டோம். உள்ளே மாநில தலைவருக்கான போட்டி, அகில இந்திய தலைவருக்கான போட்டியில் நடக்கும்போது கூட இருந்து அவங்களுக்கு எதிர்வினை நிற்கிறவங்க மாற்று அவங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டார். இது வெளிநாடுகளில் பெரிய வியப்பாக தமிழ்நாட்டில் நடந்தக்கூடிய விஷயம். எளிமைங்கிறது அவருடைய அடையாளம். அவர் இறந்த போது என்ன இருந்தது? 4 வேட்டி 4 ரூபா காசு, அவ்வளவுதான். ஒரு கண்ணாடி. இன்னைக்கு கூட திருமலைப்பிள்ளை வீடு பார்க்கலாம். அந்த வீட்டை பார்த்துட்டு ஏழை பங்காளின் பங்களாவை பாருன்னு சொன்னாங்க. அது வாடகை வீடு. அந்த வாடகை காங்கிரஸ் கட்சி கட்சி. எளிமைன்னா அது மறுபெயர் நீங்க காமராஜ் சொல்லலாம். அதுல ஒண்ணும் குழப்பம் இல்லை. எதுக்குமே பதறாம, எதுக்குமே சிதறாம, எந்த இடத்துல உணர்ச்சிப்படாம எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லிட்டு போலாம். 1 2 கிடையாது. அவருடைய நடை உடை பாவனை, ஒரு குடும்பம், திருமணம் செய்து கொள்ளாத தன்மை, அவர் சுதந்திரத்துக்காக போராடிய தன்மை, சிறையில் இருந்த தன்மை, திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைஞ்சா கடுமையான விமர்சனங்கள் எழுப்பியிருக்கு. கலைஞர் அவர்கள் கடுமையான சோற்றால் அடித்த பிண்டங்கள் சொல்லியிருக்கார். வாழை மட்டை போல இருக்கிறார், சொரணை ஏற்றுகிறார், நிறைய காமராஜர் ஒரு வார்த்தை சொல்றாரு. வைகை அணை கட்டும் போது அங்க வைரமுத்து அழகா குறிப்பிடுவாரு, நான் பிறந்த வீடையும் ஊரையும் நீங்க பார்க்கணும், வைகை அணைக்குள்ள முங்கணும் பாரு. ஏன்னா நீர்ப்பு பிடிப்பது போல பல கிராமங்கள் காலி செய்ய வேண்டிய. நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் என்எல்சியில கிராமங்களை காலி செய்ய சொல்றாங்கன்னு அண்ணன் சீமான் உட்பட பலர் சண்டைக்கு வராங்க. காமராஜர் காலி செய்ய சொன்னார். அப்போ அந்த மக்கள் அப்பயும் சண்டைக்கு போனாங்க. அது எங்களை காலி செய்யுது. அப்போ காமராஜர் பெருந்தன்மையோடு ஒரு 5 கிராம மக்கள் சண்டைக்கு வருவாங்க. ஆனா அது 5 மாவட்ட மக்கள் பலனடைவாங்க. நம்ம அப்படிதான் யோசிக்கணும்னு சொல்லி சொன்னார். இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன பெரும் கனரக தொழில்கள் இருக்குமோ அது அத்தனையுமே இங்க கொண்டு வந்து ஒண்ணு பாக்கலாம். இங்க ஆவடியில இருந்து திருச்சியில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் என்னென்னலாம் பெஸ்டா இருக்க முடியுமோ அது நேருட்ட தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி சுதந்திர கால போராட்ட வீரர் அப்படிங்கிற எல்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தப்பான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிச்சு. வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரியும். ஆக்சுவலா காமராஜர் காலத்துல தெற்கு தான் வளர்ந்தது, வடக்கு தான் தெரிந்தது. இன்னைக்கு வரைக்கும் அங்க பெரிய நிறுவனங்கள் எதுவுமே கிடையாது. புரியுங்களா? எல்லாமே இங்கிருந்து உருவாக்கப்பட்டதுதான். இந்தியன் பேங்க் தமிழ்நாட்டில் இருந்துச்சு, எல்ஐசி தமிழ்நாட்டில் இருந்துச்சு, ஆயுத தொழிற்சாலை இங்க இருந்துச்சு, துப்பாக்கி தொழிற்சாலை இங்க இருந்துச்சு, போட்டோ பிலிம் தொழிற்சாலை இங்க இருந்துச்சு, என்எல்சி இங்க இருந்துச்சு. எல்லாமே காமராஜர் உருவாக்கப்பட்டதானே. அப்ப எதெல்லாம் தமிழ்நாட்டின் அடையாளமாக இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுடைய ஐக்கானாக இருக்குதோ அதெல்லாம் அவர் காலத்தை கொண்டு அவருக்கு நாடு மிக முக்கியமானது. அதாவது ஏன்னா ஒரு சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்து வரல, அடிமை இந்தியாவை பார்த்தோம். அப்ப எதற்காக சிறை சென்றோம்னு அவருக்கு தெரியும். அப்ப ஜனநாயகம் எப்படி இருக்கணுங்கிறது தெளிவு இருந்துச்சு. அப்பதான் அந்த டெமோக்ராட் ஆட்சியில இருந்துட்டு வெளியே போய் கேப்லான்னு கொண்டு வந்தவர் சார் காமராஜர். இன்னைக்கு நம்ம ஆட்சிக்காக எவ்வளவு அடிக்கடி நடக்கும். ஆட்சியில பங்கு வேணும், கூட்டணி ஆட்சி கொடுங்கன்னு புதிய தமிழகம் வரைக்கும் கேட்கணும். இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கூட அந்த கட்சி. ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க? எனக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்சியில இருந்து விலகி போய் கட்சியை வளர்க்கணும்னு சொல்லி கிளம்பணும். காமராஜர் பிளான், கே பிளான் சொல்லுவோம். அதெல்லாம் இன்னைக்கு கற்பனை பண்ண முடியுமா? அதை இனிஷியேட் பண்ணவர். இனிஷியேட் பண்ணனால அன்னையோட தமிழ்நாட்டை நல்லாட்சி போச்சு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. காமராஜர் இருந்திருக்கணும், ஆட்சியை தக்க வைக்க இருந்திருக்கணும். அவர் மாட்டு கட்சி வழக்கிடம் போயிட்டாரு, ஆட்சி போயிருச்சு அப்படின்னு கவலைப்படுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தியாகியா இருந்தது. யார் விடுவா? யாருப்பா? காமராஜரை பத்தி சொல்லிட்டே போலாம். புத்தகங்கள் 1000 இருக்குது, படம் இருக்குது, உங்களுக்கு எங்க சிதம்பரம். அது ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு தூசியும் அண்ட முடியாத ஒரு நெருப்பு, ஒரு சூரியன். ஒரு சின்ன பிள்ளை தோற்கடிச்சிருச்சு, அமைதியா இருந்தது. அடுத்து ஒரு பை எலெக்ஷன் அங்க போட பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படியே அவர் ஜனநாயகத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இந்திரா காந்தி தான் வளர்த்த பிள்ளை இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்த போது நாடு இப்படி பாலானது. நம்ம கட்சின்னு அமைதியா இருக்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? ஒரு தோழமை சுட்டுதல் முயற்சிக்கோ நம்ம பரவாயில்லன்னு சொல்லி அதுக்கு ஒரு இல்ல அந்நிய நாட்டு சதி இருக்கு. இந்திரா காந்தி அவர்கள் தான் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாது உள்நாட்டுல பயங்கர கலவரம் ஏற்படுது, சதி நடக்குது, அதனால இந்த எமர்ஜென்சி கொண்டு வந்து ஏற்க முடியாது. ஜனநாயகம் இதுக்காகத்தான் நாங்க போராடணும். ஜனநாயகம் வேணும்னு சொல்லி வெள்ளையன் அடிமை. அப்ப வெள்ளையன் அடிமையாப்படுமா நான் அடிமைப்படுத்துவேன் என்ன அர்த்தம்? நம்மளே ஒருத்தர் பண்றதா அப்படின்னா எமர்ஜென்சி கடுமை. இத்தனைக்கு எமர்ஜென்சி அரசமைப்பில் இருக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு அரசமைப்பு இல்லாத விஷயம் இல்லை. எமர்ஜென்சி அரசமைப்பில் இருக்கு. அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதை ஏற்காமல் மனநொந்து விரும்பி இருந்தார். அப்ப அவர் உண்மையான ஜனநாயகவாதியா இருந்தாருக்கு. நம்ம இன்னும் 100 தான் தமிழறி மணியன் அவர்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா கதையா சொல்லுவாங்க. அது எல்லாரும் கண்கூடா பார்த்த விஷயங்கள். எளிமை, அடுத்தவர்களை அரவணைத்து கொள்கிற போக்கு. குருமூர்த்தி அவர்கள்லாம் அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. இந்த பக்கம் ஜனசங்கத் மாதிரியான இடங்கள்ல இருந்தவங்க உங்களுக்கு புரியுங்களா? பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைகளா சட்டக்கல்லூரி மாணவர்களா இருந்த போது அவங்களுக்கு பழக்கம்.